ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வாழ்க வளமுடன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஆட்டுக்குடல் கிரேவி தான் செய்கிறது வீடியோ. வாங்க பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக எப்படி டேஸ்ட்டாக செய்கிறது அப்படிங்கிறதான் வீடியோ. ஆட்டுக்குடல் வந்து 1 கிலோ எடுத்துக்கிறேன் நான் இன்றைக்கி. சின்ன வெங்காயம் வந்து தேவையான அளவு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். என்னென்ன தேவைங்கிறத சொல்லிடுறேன். சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கிலோ, இஞ்சி பூண்டு ஒரு 100 கிராம், ஏலம், லவங்கம், கிராம்பு, பட்டை கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க. கொத்தமல்லி பொடி ஒரு 2 ஸ்பூன், மிளகாய் பொடி வந்து 2 ஸ்பூன், அப்புறம் மட்டன் மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 3 நம்பர் எடுத்தால் போதுங்க. கல்லுப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை கொஞ்சம், தாளிக்கிறதுக்கு தேவையான ஆயில், கொத்தமல்லி தலை கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் தேவையான அளவு. இப்போ பாருங்கள், குடல் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுக்கணுங்க. அதுதான் இதில் மெயின் ஒர்க்கே. ஒரு 5 டைம்ஸ் பக்கம் கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்படி இருக்குங்க. கொஞ்சம் பாருங்கள், பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இதை வந்து ஹாட் வாட்டர்லேயும் நம்ம வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது தண்ணி கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிறேன் நான். ஹீட் பண்ணி அதில் தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாங்க. கல்லுப்பு நல்லா கரையும் போது கொஞ்சம் 1 ஸ்பூன் வந்து அதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ தண்ணி நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுருக்கு இல்லைங்களா குடல், அதை வந்து மறுபடியும் இதில் சேர்த்துக்கிறோம். இதில் சேர்த்து வாஷ் பண்ணும்போது அதில் ஒரு ஸ்மெல் இருக்கும். அது வந்து அப்படியே வந்து கண்ட்ரோல் ஆகிடுங்க. நம்மளுக்கு அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும். அது இந்த ஹாட் வாட்டரில் போட்டோன்னா அந்த ஸ்மெல் வந்து கண்ட்ரோல் ஆகிடும் நம்மளுக்கு. இதில் நல்லா வந்து இதில் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்து நம்ம சமைக்க ஆரம்பிச்சுக்கலாங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா தான் இதில் வந்து முக்கியமான ஒர்க்கு இதுதான். பாருங்கள், ஹாட் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணிட்டோம். வாஷ் பண்ணி தனியாக ஒரு அரிகரண்டியில் எடுத்து நம்ம வச்சுட்டோம். வச்சுட்டு குக்கருக்கு மாற்றிட்டு அதில் கொஞ்சம் நம்ம மசாலாஸ், மட்டன் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகு இதெல்லாம் போட்டு வேக வச்சிடலாங்க. ஒரு 5 விசில் பக்கம் விட்டாச்சு. இப்போ நம்ம இன்னொரு வானொலி வச்சுட்டு ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான். அதில் சேர்த்திட்டு நம்ம சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு நல்லா கோல்டன் கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொத்தமல்லி பொடி 1 ஸ்பூன், அப்புறம் மட்டன் மசாலா 1 ஸ்பூன், அப்புறம் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற ஆயிலோட வந்து அந்த பொடியெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, அது வந்து பிளெண்ட் ஆகி வரும்போது நல்ல ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்புறமா போட்டு அரைக்கிறத விட அது கொஞ்சம் ஹீட் இருக்கும்போது அந்த பொடியெல்லாம் நம்ம சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக செய்கிற மாதிரி தெரியும், பட் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அது எல்லோரும் செஞ்சு பார்த்து கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிட்டேன் நான். ஜாருக்கு மாற்றிட்டேன். நல்லா கிரைண்ட் பண்ணி நம்ம இதை தாளிச்சு விட்டுக்கிறோம். அதுக்கு பட்டை, லவங்கம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 3 நம்பர் பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். இது லாஸ்ட் ஒர்க்கு. இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கிறோம்.
நல்லது. நல்லா வந்து கொதிக்க விட்டு எடுத்தாச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக்